பாலு சார் சொல்லுங்கள். இன்பத்தேன் பாயுது காதினிலே. ஐயா அவர்கள் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நான் கொஞ்ச நாளில் வருங்கிறாங்க. நீங்கள் பதில் சொல்லுங்கள். ஒரு மூத்த தொழிற்சங்க பொது உடைமைவாதி. இப்போது நான் அறிமுகப்படுத்தும் போதே ஒரு தொழிற்சங்கவாதின்னு சொல்கிறீங்க. சரி, சரிதானே? அதனால் நான் அங்கேருந்தே ஆரம்பிக்கிறேன். சொல்லுங்கள் ஐயா. நான் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அல்லது ஆசியாவிலேயே மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனமான நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனில் நான் இருந்தேன். அதானே நெய்வேலி பாலுன்னு வச்சுருக்கோம். ஆமாம், 38 ஆண்டுகள் அதில் இருந்தேன். ரைட்டு. நான் படிச்சுட்டு நுழைஞ்ச முதல் கம்பெனியாக தான். கடைசியில் நான் ரிட்டையர் ஆகி வந்தது அதே கம்பெனியில் தான், அங்கே மாறல. சரி. நான் உள்ளே நுழையும் போது இருந்த நிலைமை என்னென்னா, அப்போ தான் மைன்ஸ் எல்லாம் தோண்டிகிட்டு இருக்காங்க. கரியே தொடலை, நிலக்கரியை தொடலை. அது மாதிரி தெர்மல் ஸ்டேஷனுக்கு, அதாவது அனல் மின் நிலையத்திற்கு ரஷ்யா உதவியில் இருக்கக்கூடிய எந்திரங்கள், ஜென்ரேட்டர், ஆல்டர்னேட்டர்லாம் வந்திருக்கு. அப்போ தான் கட்டிகிட்ருக்காங்க. மைன்ஸை பொறுத்த அளவில் அதில் இருக்கக்கூடிய அந்த எந்திரங்கள் இருக்குது பாருங்கள், அதுவும் கட்டிகிட்ருக்காங்க. சரி. பெரிய பெரிய ஒரு கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் அளவிற்கு இந்த ரப்பர் பட்டைகளில் பெல்ட் கன்வேயர்னு சொல்லக்கூடிய பட்டைகள் அதெல்லாம் நிறுவனம் பண்ணிட்டு அதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. எந்த வருஷம்? 61. 61. சரி. நான் 61 சேர்ந்தேன். சரி. அப்போது பல்வேறு மத்திய அரசு அல்லது மாநில அரசில் பெரும்பாலும் இருக்கக்கூடிய அந்த ஊழியர்கள் தான் அங்கே டெபுடேஷனில், அதாவது அந்த மாற்றுப்பணியில் இங்கே இருந்தாங்க. ஏன்னா அப்போ இருந்தவங்கெல்லாம் யார் இருந்தாங்கன்னா, முதல்ல இருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றாட கூலிகள் தான் இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் அப்போ டெய்லி வேஜ் தான், அவங்க லேபர் தான் இருந்தாங்க. இப்போ உதாரணமாக நானே 61 சேரும்போது நான் ஒரு டிப்ளமா படித்த இன்ஜினியர். நான் அப்போ டெம்பரரியாக சேரும்போது எனக்கு சம்பளம் ஒரு நாளைக்கு 3 ரூபா 12 பைசா ஒரு நாளைக்கு நினச்சிக்கோங்க. ஆனால் 65 முதலாக அனல் மின் நிலையத்தினுடைய முதல் யூனிட் 50 மெகாவாட் யூனிட்டை சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அன்னைக்கு இருந்த பிரசிடென்ட் தொடங்கி வச்சார். அப்போ தொழிலாளிகளுடைய எண்ணிக்கை எவ்வளோ இருந்ததுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 16,000 பேர் இருந்தாங்க. அப்போ என்னாச்சுன்னா, இந்த தினக்கூலியாக வந்தவர்கள் எல்லாம் ஒரு ஆண்டு, 1.5 ஆண்டு, 2 ஆண்டுகளில் நிரந்தர பணியாளர்களாக மாற்றப்பட்டு விட்டார்கள். அப்போ மாத சம்பளம், வருஷம் ஆண்டு ஊதியம் இன்க்ரிமெண்ட்டு, அப்புறம் அதற்கு ப்ராவிடன்ட் ஃபண்டை பிடிக்கிறது, இதெல்லாம் வந்துருச்சு. அப்புறம் அதற்கு பிறகு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு சட்டங்கள், அதாவது பர்மனண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டமே இருந்தது, ஒரு லேபர் லெஜிஸ்லேஷன், அதாவது ஒரு 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 தொழிலாளர் வர்க்கத்துக்கான ஒரு சட்டம் இருந்தது அன்றைக்கு. அதே போல் தொழிலாளி இருக்கக்கூடிய இடத்துல அவனுக்கு ஏதாவது ஒரு விபத்து நடந்து அவனுடைய கை கால் அடிபட்டுட்டால் அல்லது உயிர் போயிட்டால் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட்னு ஒன்று வந்தது. அதற்கு பிறகு எடுத்துக்கொண்டால் மினிமம் வேஜஸ் ஆக்ட்னு ஒன்று வந்தது. அதாவது மினிமம் வேஜஸ் ஆக்ட் என்னென்னா, குறைந்தபட்சம் இந்த நாட்டில் ஒரு தொழிலாளிக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிறது. ரைட். அதுக்கு அக்ராய்டு ஃபார்முலான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டாக்டர் அக்ராய்டு சொல்லிட்டு ஒரு பெரிய நிபுணரை வச்சு பண்ணாங்க. அவர் எப்படி பண்ணார் தெரியுங்களா? ஒரு குடும்பம் என்றால் ஒரு கணவன், மனைவி, 2 குழந்தைகள், அதாவது 3 யூனிட்டுன்னு பேர் அதுக்கு. இந்த குழந்தைகள்லாம் அரை யூனிட்டு 3. அப்போது இந்த 3 யூனிட் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு எவ்வளவு அவங்களுக்கு மாதத்திற்கு எவ்வளவு அவங்க உணவுக்கு அல்லது மற்ற செலவுகளாகும் என்பதாக கணக்கிட்டு அப்போ தான் அந்த மினிமம் வேஜஸ் ஆக்ட் வந்தது. அதற்கு பிறகுதான் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்டு, அதாவது விபத்தில் வரக்கூடியவர்களுக்கு ஈட்டுறுதி, அதே போல் ப்ராவிடன்ட் ஃபண்டு அது வந்தது. அதற்கு பிறகு 72 கிராச்சுவிட்டி ஆக்ட், பணிக்கொடை, அதுவும் வந்தது. ஆக 16,000 தொழிலாளியாக இருந்தது. 1970 நான் சேர்ந்து 9 ஆண்டுகளில் 24,000 தொழிலாளர்கள் அன்றைக்கு இருந்தாங்க. அந்த 24,000 தொழிலாளர்களில் கிட்டத்தட்ட 22,000 தொழிலாளர்களும் ஊழியர்களும் இன்ஜினியர்களும் அதிகாரிகளும் மாத சம்பளம் தான் நிரந்தர பணியாளர்களாக இருந்தார்கள். அவங்களுக்கு எல்லாமே உண்டு, எல்லாம் உண்டு, எல்லா விதமான இந்த பாதுகாப்பு, அதாவது தொழிலாளர் நல பாதுகாப்பு சட்டங்கள் எல்லாமே அதுக்கு இருந்தது. ஓல்டு பென்ஷன் எல்லாமே இருந்தது. பென்ஷன் கிடையாது, பென்ஷனை தவிர மீதி எல்லாம் இருந்தது. பென்ஷன் கிடையாது. சரி. அப்போது
அந்த தொழிலாளிகள் வந்து ஒரு அன்னைக்கு நான் சேரும்போது ஒரு குறைந்தபட்ச ஒரு அன்ஸ்கில்டு தொழிலாளி, அதாவது எந்த விதமான தொழில் திறமையும் இல்லாத ஒரு தொழிலாளி வச்சுங்களேன், ஒரு 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 சித்தாள்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு ₹2.12 அன்னைக்கு சம்பளம். ஒரு தூய்மை பணியாளராக இருப்பார், ஒரு கீழ்மட்டத்திலேருந்து அப்படி வரலாம். அப்படி வந்து அதிகபட்சமாக தொழிலாளர்களுக்கு நாட்கூலி என்பதே வந்து ₹6.50 தான் இருந்தது. அதாவது ₹2.12 நெய்வேலி பால ஐயாட்ட ஒரு கேள்வி, 61 தங்கம் எவ்வளோ ஐயா? தங்கம் இருக்கு பாருங்க, அது 1 கிராம் எவ்வளோ இருந்துச்சு, அல்லது 1 பவுன்? அப்போ நீங்கள் தங்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு நினைவில் இருந்ததுன்னா ₹80. எத்தனை பவுனு? ₹80 பவுனு. 1 பவுனா? ஆமாம். அப்போ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு மாதம் 1 பவுன் வாங்கிடலாம். ₹3.12 வாங்குறீங்களா? ஆமாம், 1 பவுன் வாங்கி வச்சிடலாமா? ஆமாம். சரி, இப்போ எனக்கு எனக்கு வார சம்பளம்னா, சரி, வார சம்பளம் ₹21.72 ஒரு கவரில் போட்டு கொடுப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மாதத்திற்கு என்னுடைய சம்பளம் ₹85 அல்லது ₹87. சரி, அப்படி இருந்தது. இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ முதல் கட்ட கருத்தை நீங்கள் உங்களுக்கான நேரத்தில் சொல்லிட்டீங்க. இந்த இன்சூரன்ஸினுடைய எஃப்டிஐக்கும் இப்போ சொன்னதுக்கு உதாரணமாக என்ன சம்பந்தம்? இல்லை நான் அதுலேருந்து வந்துடுறேன், வர்றீங்க வரேன். இப்போ காப்பீட்டுத்துறை வந்து ஏன் வந்ததுன்னு சொன்னீங்கன்னா, என்னுடைய தந்தையார் வந்து ஒரு 3-4 இன்சூரன்ஸ் கம்பெனிகளை போட்டிருந்தார். அப்போ என்னென்ன கம்பெனி இருந்ததுன்னா, பாம்பே மியூச்சுவல் ஃபண்டுன்னு ஒன்று இருந்தது, அதே மாதிரி யுனைடெட் இந்தியா கம்பெனின்னு ஒன்று இருந்தது. இது எல்லாத்துலேயும் போட்டால் அவர் வந்து இப்போ ₹200 கட்டிங்கன்னா இந்த யுனைடெட் இந்தியாவில் அப்போ ஒன்று இருந்தது. இது இல்லை, அது இல்லையா இப்போ இருக்கிற, அது இல்லை, அது பிரைவேட் கம்பெனி. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ₹10 ₹20 தான் ப்ரீமியம், ஆனுவல் ப்ரீமியம், ஆண்டு ப்ரீமியம். நீங்கள் ₹200 கட்டிட்டு நடுவில் நீங்கள் எல்ஐசி அந்த இன்சூரன்ஸை கட்டாமல் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவான்னு சொன்னால், எப்போ நம்ம கட்டணமோ அப்போ அந்த கட்டணத்தில் நம்ம போட்ட பணத்தில் கழிச்சுக்குவோம். அதான் ₹200ன்னா அதில் ஒரு ₹20 கழிப்பான், அப்புறம் அடுத்த வருஷம் ₹40 கழிப்பான். அப்படியே பண்ணி அதனுடைய எக்ஸ்பைரி பீரியட் 10 வருஷம்னு வச்சுங்களேன். இந்த 10 வருஷத்துக்கு கழித்த பிறகு கடைசியில் நான் ₹200 கட்டினா ₹97 கிடைக்கும். அப்படி இருங்க, நம்ம ரெண்டாவது பேசுவோம். 2 அதையெல்லாம் பார்த்து இந்த தனிப்பட்ட இந்த காப்பீட்டு கம்பெனிகள் செய்யக்கூடிய இந்த மோசடியை தடுப்பதற்காகத்தான் 1965 எல்ஐசி கொண்டு வரப்பட்டது. அது கூட பேசுவோம். எல்ஐசி அதனுடைய விளைவு என்ன என்று சொன்னால், இன்றைக்கு இந்தியாவிலேயே மிக அதிகமான ஊழியர்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு நிறுவனமாக எல்ஐசி என்று சொல்லக்கூடிய மத்திய அரசுடைய அதனுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய, அதில் இன்றைக்கு மிக அதிகமான பணியாளர்கள் இருக்கக்கூடிய ஒரு பொதுத்துறை நிறுவனமாக அது இருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, எல்ஐசியினுடைய லாபம் தான் மிக பெரிய அளவுக்கு இந்தியாவிலே இருக்கு. ஒரே ஒரு செய்தி, நீங்கள் சொல்கிறது நடைமுறை அல்ல. அது எப்படி நடைமுறை இல்லை? ஏன்னு கேட்டிங்கன்னா, தனியாருடைய முதலீடு என்று வந்தால், ஒரு தனியார் முதலீட்டுக்கு ஒரு பொதுத்துறைக்கு என்ன வேறுபாடுன்னு சொன்னீங்கன்னா, அடிப்படையான கொள்கை வேறுபாடு என்ன என்றால், பொதுத்துறை நிறுவனங்களும் அரசு நிறுவனங்களும் அவர்களுக்கு லாபம் நோக்கம் அல்ல. அதனுடைய நோக்கமே என்ன என்று சொன்னால், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் படித்தவர்களுக்கும் பொறியாளர்களுக்கும் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிப்பது என்பதுதான் பொதுத்துறையினுடைய நோக்கம். நீங்கள் இந்தியாவில் வந்து இந்த கிட்டத்தட்ட இந்த ஒரு 10-11 ஐந்தாண்டு திட்டங்களில் என்ன நடந்தது? நீங்கள் சாதாரணமாக முதல்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பக்ரானங்கள், அப்புறம் ஸ்டீலில் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து துர்காப்பூர், பிலாயி, அந்த மாதிரி இருந்தது. அதற்கு பிறகு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ரூர்கேலா வந்தது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ரயில்வே தொழிற்சாலைகள் நம்ம ஆவடியிலேருந்து எல்லாமே அது வந்தது. பக்ரானங்கள் டேம் வந்தது. அப்போ என்ன என்று சொன்னால், பொதுத்துறையில் வந்து நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சி என்பது இந்த தொடர்ந்த ஐந்தாண்டு திட்டங்கள் வழியாக பெருமளவிற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய சாதாரண கிராமப்புற மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை கொடுத்தது. பொதுத்துறை நிறுவனங்களை அதிகமாக உருவாக்குனது பண்டித நேரு அவர்கள், அதனுடைய பாதமாக சாஸ்திரி அவர்கள், இந்திரா அம்மையார், அதற்கு பின்பு டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி டு பி கண்டினியூட். அதாவதுங்க, காங்கிரஸ் காலத்திலேயே பிரைவேட் செக்டார் வருது, அப்படியே உள்ள நுழையுது. ஐயா சொன்னாங்களே குளோபலைசேஷன். ஆமாம், லிபரலைசேஷன். என்னன்னா, நீங்கள்
எல்பிஜின்னு வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து ஐயா கை வைத்துறாங்க ரெண்டாவது. எல்பிஜினா என்னன்னா, மன்னிக்கணும் நான் வந்து குறுக்க பேசுகிறேன், நீங்கள் சொல்லுங்கள். லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன், இதுதான் அவங்க கொண்டு வந்து. அதாவது நரசிம்மரா பீரியடில் த நியூ எக்கனாமிக் பாலிசி என்று ஒரு புதிய பொருளாதார கொள்கையை கொண்டு வந்தப்போ இந்த எல்பிஜியை தான் கொண்டு வந்தாங்க. லிபரலைசேஷன்னா என்ன அப்படின்னா, எல்லாவற்றையும் வந்து ஃப்ரீயாக விட்டுறது, இல்லை ஃப்ரீயாக விட்டுறது, அது தாராளமயம். தாராளமயம். அதே மாதிரி பிரைவேட்டைசேஷனா எல்லாத்தையுமே வந்து தனியார் நபர் கொண்டு வருது. குளோபலைசேஷன்னா உலக அளவில் ஆக்கிறது, சர்வதேசம். அப்போ அதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், குளோபலைசேஷன்னா என்ன அர்த்தம்னா உலகம் பூரா வந்து இங்கே கொள்ளையடின்னு. இப்போ குளோபலைசேஷனை பற்றி நான் இப்போ பேச போகிறேன், அப்படி இருங்க சுருக்கமாக. அதாவதுங்க, நான் முதலே சொன்னேன், ஒரு பொதுத்துறைக்கும் தனியார் துறைக்கும் இருக்கக்கூடிய அடிப்படையான வேறுபாடு என்ன என்றால், பொதுத்துறை என்பது லாப நோக்கத்தில் அல்ல, மக்களுக்கு வேலை வாய்ப்பு அளிப்பதற்கும் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்குமான துறை தான் பொதுத்துறைங்கிறது, சர்வீஸ் ஓரியன்ட். ஆனால் தனியார் துறை என்பது என்ன என்று சொன்னால், அவர்களுடைய ஒரே நோக்கம் என்று சொல்லவில்லை என்று சொன்னாலும் கூட அவர்களுடைய நோக்கம் வந்து லாபம் பார்ப்பது. ஒரு தனி முதலாளி ஒருத்தன் 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறான்னு சொன்னால், அவன் அதில் நமக்கு எத்தனை % நமக்கு அதில் பெனிஃபிட் கிடைக்கும். இப்போ பேங்க்கில் போட்டால் 8% கிடைக்குதுன்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பித்தா நமக்கு அது ஒரு 40% 30% வந்தால் தான் வந்து இண்டஸ்ட்ரி ஆரம்பிப்பான், இல்லைன்னா ஆரம்பிக்க மாட்டான். இப்போ நான் கேட்குறேன், வங்கிகளை வந்து நம்ம தேசியமயமாக்கணும், அதற்கு பிறகு நல்லா நடந்துக்கிட்டு இருந்தது. இப்போ என்னாச்சுன்னு சொன்னால், ரிசர்வ் பேங்க்கில் வந்து அதாவது லோன் கொடுக்கறதுக்கான ரிசர்வ் பேங்க் கைட்லைன்ஸ் ஃபார் லோன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால், 15 விழுக்காடு நீங்கள் வந்து அதுக்கு பிணை கொடுத்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தான் என்ன அர்த்தம்னா, ஒருத்தன் 15 லட்சம் ரூபாய்க்கு வந்து ஒரு சொத்து மதிப்பை காமிச்சா 1 கோடி ரூபா கடன் கொடுக்கலாங்கிறது தான் ரிசர்வ் பேங்க்குடைய கைட்லைன்ஸ். அதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கி இந்த பல பேர் இந்த நாட்டை ஏமாற்றிட்டு போனவன்லாம் இருக்கான்ல, பேங்க்கை அதை 4-5 பேர் காணாமல் போயிட்டான்ல. அந்த காரணம் என்ன என்று சொன்னால், அவனுக்கான பிணை என்பது உண்மையான பிணை இல்லாமல், ரெண்டாவது அவர் முருகையன் சொன்ன மாதிரி பொய்யான சொத்து மதிப்பை காமித்து நிறைய வாங்கிட்டு போயிட்டான். நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணுறான்னு சொன்னீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறான்னா மஞ்சள் கடிதாசி கொடுத்துருவான். மஞ்சள் கடிதாசின்னு என்ன, ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம், இல்லைன்னு அர்த்தம். அப்படி கொடுத்த பிறகு, அதாவது அது கொடுத்த பிறகு என்ன பண்ணுவான்னு சொன்னீங்கன்னா, அப்புறம் இந்த தொழிலாளியெல்லாம் தெருவில் இருப்பான். குறைஞ்சபட்சம் அவனுடைய ப்ராவிடன்ட் ஃபண்ட் கிராச்சுவிட்டி கூட வராது, அவன் தொங்கிட்டு இருப்பான். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னீங்கன்னா, இந்த பேங்க் ரீஃபைனான்சிங் கார்பரேஷன் ஒன்று இருக்குது. மறுபடியும் என்ன பண்ணுவான், அவன் இந்த தொழிலாளியெல்லாம் வேலை இல்லாமல் இருக்காங்க, இங்கே எப்படியாவது இதை பண்ணுங்கன்னு சொன்னால் அவன் என்ன சொல்லுவான், மீண்டும் கடன் கொடு. மீண்டும் கடன் கொடுத்தா எப்படி வரும், அது திரும்பி வராது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் ரவிச்சந்திரன் பேசும்போது சொன்னார், எல்ஐசி மாதிரி என்எல்சி இல்லைன்னாரு. முக்கியமாக இல்லை. ஏன்னு கேட்டால், எல்ஐசி என்பது சர்வீஸ் செக்டார், என்எல்சி என்பது மேனுஃபேக்சரிங் செக்டார். அது ஒரு உற்பத்தி துறை, இது வந்து சேவை துறை. அதனால இதையும் அதையும் வந்து பண்ணக்கூடாது. இன்னொரு விஷயம், இந்த வங்கிகளில் கடன் கொடுத்து ஸ்டேட் பேங்க் வந்து எப்படி இருந்தது ஒரு 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு முந்தைய, அப்படியே ரிசர்வ் பேங்கோட பிரமாதமாக இருந்தது. ஸ்டேட் பேங்க்கில் எத்தனை லட்சம் கோடி ரூபாய் இன்றைக்கு ரைட் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு. ரைட் ஆஃப் வரும், ரைட் ஆஃப் கண்டிப்பா வராது, கண்டிப்பா வராது. நான் சொல்றேன் தள்ளுபடி கிடையாது. இல்லைங்க, அந்த வார்த்தை ரைட் ஆஃப்னா இட்ஸ் நாட் தள்ளுபடி. இல்லைங்க, தள்ளுபடி இல்ல. இப்ப நான் சொல்றேன் வரும். அதாவது என்ன பண்றாங்க தெரியுங்களா, நான் இன்னொரு சொல்றேன். என்ன பண்றாங்கன்னா, இப்போ நிர்மலா சீதாராமன் பாராளுமன்றத்துல சொன்னாங்க, நாங்க அந்த மாதிரி கொடுத்ததெல்லாம் பிணைய வச்சு நாங்க வசூல் பண்றோம். என்ன பண்றாங்க தெரியுமா, 1 கோடி ரூபாய்க்கு ஒரு ஒரு சொத்தை கொடுத்து அவன் 5 கோடி ரூபாய் வாங்கியிருக்கான்னா, இவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா, அந்த சொத்தினுடைய மதிப்பு அன்றைக்கி வந்து அது 1 கோடி ரூபாய் அந்த பங்களா. இப்போ 20 வருஷம் ஆச்சு, அந்த பங்களாவுடைய மதிப்பை வந்து இப்போ 10 லட்சம் தான். அப்போ எப்படி அதை வசூல் பண்ண முடியும்? இது ஒரு ஏமாத்து வேலை.